வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ. காலம் தாழ்த்தினதுக்காக மன்னிச்சிருங்க. ஏன் காலம் தாழ்த்தினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்ளரேஷன் அப்லோட் பண்ணுறதுல சில பஞ்சாயத்துகள். ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து டிக்ளரேஷன் என்ன ஃபார்மெட்டில் வந்து அப்லோட் பண்ணுன்றதை கொடுக்காம விட்டாங்க. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அஃபிஷியலாக தெரிஞ்ச பிறகு வீடியோ மேக் பண்ணலான்னு தான் இவ்வளோ நாள் லேட் ஆச்சு. ஏன்னா வந்து யார்கிட்ட கேட்டாலுமே டெலகிராமில் அனுப்புனாங்க, டெலகிராமில் ஒரு பிடிஎஃப் வந்துச்சு, இதில் பார்த்தேன் அதில் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அஃபீஷியலாக என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்கள வச்சே வந்து ஐபிபிஎஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க சொன்னது ஐபிபிஎஸ் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ரீவியஸாக ஐபிபிஎஸ்ல வந்து என்ன ஃபார்மெட் நீங்கள் போட்டு அப்ளை பண்ணீங்களோ அதையே போட்டு அப்ளை பண்ணுங்க, நோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து யாரும் ஒரி பண்ண வேணாம். டிக்ளரேஷன்ன்றது நான் கொடுத்துருக்க எல்லாமே கரெக்டாக இருக்கியா, நான் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான். அதனால வந்து இந்த எக்ஸாமுக்கு நான் இப்படி டிக்ளரேஷன் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படி அப்லோட் பண்ணிட்டேன்றதுக்கு பயப்படாதீங்க. அவன் கொடுக்கல இல்லை, அப்போ நம்ம அப்லோடு பண்ணுறது தான். இருந்தாலும் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு அதனால தான் வீடியோ மேக் பண்ணுறேன். நம்ம 2022க்கான பிடிஎஃப் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ராயல் பாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 2 இயர்ஸ்க்கு நம்ம கிராக் வித் ஜாக்ல எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஆரம்பிச்சிடலாம். சும்மா கூகுள்லையோ சர்ச் பாக்ஸ்லேயோ போயிட்டு கெய்ட்லி ஆர்பிஐ அசிஸ்டன்ட் அப்ளை ஆன்லைன்னு போடுங்க. கெய்ட்லி சைட்லேயே டேரெக்டாக போகிற மாதிரியே லிங்க் வச்சுருக்காங்க, அதனால தான் இப்படி போட சொல்கிறேன். ஸோ போனீங்கன்னா டேரெக்டாக சைட்டுக்குள்ளே போகும். ஸோ போன உடனே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா ஆர்பிஐ அசிஸ்டன்ட் 2022 அப்ளை ஆன்லைன் லிங்க்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்குள்ளே போயிடும். நீங்கள் வந்து எத்தனை எக்ஸாம் எழுதியிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. கடைசி நாள் போய் முட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு 6ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணி வச்சுருங்க, சேஃப் ஜோன். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி உள்ளே வந்தோடனே நம்ம பேசிக் இன்ஃபோ இருக்கும். நம்ம பேர், நம்மளோட மொபைல் நம்பர், நம்ம மெயில் ஐடிலாம் கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1க்கு 100 தடவை வந்து திரும்ப திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து உங்கள் நேம், உங்கள் ப்ரூஃப், எந்த ப்ரூஃப் கொண்டு போகிறீங்களோ அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருங்க. மேக்ஸிமம் நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃபில் உள்ளதும் 10th 12th மார்க் ஷீட்டில் உள்ளதும் சேமாக இருக்கும். நம்ம 10th 12th உள்ளதான் கொடுக்கணும், ப்ரூஃப்லேயும் அதே தான் இருக்கும். ஸோ அதையே நீங்கள் கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ பேரை போடும் போது கரெக்டாக போடுறோமான்னு பார்த்து போடுங்க. நீங்கள் டைப் பண்ண கீழே அந்த பாக்ஸில் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள், ஃபுல் நேம் பாக்ஸில். ஸோ இந்த இடத்த நல்லா பார்த்துக்குங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்க, பெருசாக்கிக்க, நமக்கு கொஞ்சம் சிறுசாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் பெருசாக்கணுன்னே காணாமல் போயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க மக்களே, திரும்ப அடிச்சிருவோம். சரிங்களா? மேக்ஸிமைஸ் பண்ணோடனே காணாமல் போகிற மாதிரி வச்சுருக்கீங்களே சிவாஜிகள் ஐபிபிஎஸ், ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஸோ பேரை தயவு செய்து கரெக்டாக கொடுங்க. சரியா? ஏன்னா சில பேர் 1 லெட்டர் மாற்றி போடுறது, 2 லெட்டர் மாற்றி போடுறது, மாற்றி போட்டுருவாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக நீங்கள் போட்டுறணும். ஏன்னா மொபைலுக்கு தான் மெசேஜோ இல்லை நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அந்த இதெல்லாம் உங்களை ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும் ஃபர்தராக அப்படின்னா பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், ஏதாவது இந்த மொபைல் நம்பர் எடுக்கலைன்னா இன்னொரு நம்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி போட்டாச்சு. அடுத்து மெயில் ஐடி. மெயில் ஐடி வந்து பெர்ஃபெக்டாக என்ன மெயிலோ அதை கொடுங்க. நான்லாம் ஒரு தடவை வந்து இதை தப்பாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? மெயில் ஐடி வந்து என்ன நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு தான் மெயில் வரும். நீங்கள் உங்களை வந்து நாங்கள் இந்த பிரான்ச்சில் போடுறோம், நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, டாக்குமெண்ட் இதெல்லாம் கொண்டு வாங்கன்னு மெயில் போடுவாங்க. ஸோ கரெக்டாக போட்டுட்டு டொமைன் gmail.com போட்டுருங்க. அடுத்து மேலே டைப் பண்ண மெயில் ஐடியை வெரிஃபை கொடுக்கணும். ஏன்னா தப்பித்தவரை கூட நம்ம தப்பாக போட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் திரும்ப அதாவது நேமும் திரும்ப சொல்லுங்கள், மொபைல் நம்பர் திரும்ப சொல்லுங்கள், மெயில் ஐடியும் திரும்ப சொல்லுங்கன்றாங்க. ஸோ அதனால் தயவு செய்து இதை கரெக்டாக போட்டுருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா 1க்கு 100 தடவை பார்த்துட்டு அடுத்து போயிடணும். எல்லாரும் மனசுக்குள்ள திட்டுவீங்க, தம்பி டக்குன்னு டிக்ளரேஷன் வாயா அப்படின்ட்டு வரிசையாக போகிறேன். ஏன்னா அடுத்து டக்குன்னு டிக்ளரேஷன் இதுக்குள்ளே போக முடியாது. ஸோ நோ சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக போட்டுருங்கன்ட்டாங்க. அடுத்து உங்களோட ஃபோட்டோகிராஃப், அதாவது ஃபோட்டோகிராஃபு சிக்னேச்சர் இங்கே பண்ணணும், ஃபோட்டோகிராஃப் இங்கே பண்ணணும். கைட்லைன் கொடுத்துருக்கான், அதில் போயிட்டு என்ன சைஸ் இருக்கணும், எவ்வளோ எம்பி இருக்கணும், எல்லாமே பக்காவாக கைட்லைனில் பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க ரேட்லேயே, அதாவது அவங்க கொடுத்துருக்க சைஸ்லேயே, அவங்க கொடுத்துருக்க எம்பிலேயே அப்லோடு பண்ணிங்கன்னா பக்கா கிளியராக ஆகும். சில சமயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து கிளியராக இல்லை அப்படின்லாம் சில பேர் வெளியே அனுப்பியிருக்காங்க. ஸோ சைஸு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொடுத்துருக்க சைஸ்லேயே போட்டுருங்க. நான் இதில் எங்கே போய் சிக்னேச்சரை தேடி எடுக்கிறது? ஒரே நிமிஷம் மக்களே. தம்பு இம்ப்ரெஷன் இருக்குது, ஃபோட்டோக்கள் இந்த இருக்குது, ஃபோட்டோ எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்னேச்சர் அப்லோடு பண்ணது கிளியராக இருக்கா இங்கே அப்படின்றத பார்த்துக்குங்க.
சரிங்களா? சிக்னேச்சர் அதாவது எப்பயுமே மக்களே, இப்போ நீங்கள் ஃப்ரெஷர் உள்ளே வரீங்கன்னா எப்பயுமே சிக்னேச்சரும் டிக்ளரேஷனும் பிளாக் கலர்லேயே பண்ணிடுங்க. அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ பிளாக்ல பண்ணுறது நமக்கு சேஃப். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து சிக்னேச்சர் பிளாக்கா ப்ளூவான்னு ஒரு பஞ்சாயத்தே போச்சு. ஸோ அதனால் சிக்னேச்சர் வந்து பிளாக்லேயே பண்ணுங்க. ப்ளூவில் போட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்கிறேன். சரிங்களா? இதில் இன்னொன்று, இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மெயில் வராமல் போயிருக்கும், நம்ம மெயில் ஐடி பாஸ்வேர்டே மறந்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல க்ரீன் கலர் டிக் மார்க் போட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரு உங்கள் பாஸ்வேர்டு இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்தோடனே கேட்டகரி, சரிங்களா? ஓபிசினா ஓபிசி, எஸ்சி எஸ்டினா எஸ்சி எஸ்டி, அதை போட்டுருங்க. ஓபிசி கிளிக் பண்ணியாச்சு. நான் டிசபிலிட்டி இருக்கான்னு கேட்குறான், நோ. அப்போ இந்த காலம் எதுவுமே உங்களுக்கு வந்து கலரில் ஆக்டிவேட் ஆன மாதிரியே இருக்காது. ஏன்னா நோன் கொடுத்துரும். எஸ்ன்னு கொடுத்தா தான் என்ன டிசேபிள், எவ்வளோ பர்சன்டேஜ், என்ன ஏதுன்னு ஃபில் பண்ணுவோம் இங்கே. ஸோ இங்கே நோன் கொடுத்துட்டு அப்படியே போய்கிட்டே இருங்க. சரியா? இந்த இடத்துல ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்பாங்க, நோ. இப்போ அடுத்து என்ன இருக்குது, டிசேபிள்டான்னு கேட்பாங்க, டிசேபிள்டு இதை எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்பாங்க, நோ. அடுத்த சர்வீஸ்லாம் வராது அதில், டிசேபிள்டு நோன் கொடுத்துட்டோம்ல. அடுத்து இதுவும் நோ, அடுத்து எதுவுமே வராது. அடுத்து வந்து நீங்கள் வந்து டைவர்ஸ்டு உமனா இல்லை விடோவா அந்த இது கேட்டால் எஸ்ஓ நோவோ கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டாஃப் ஆஃப் ஆர்பிஐ கேட்குறான். நீங்கள் ப்ரெசென்ட்டாக ஆர்பிஐக்குள்ளே ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இந்த பாக்ஸ்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட்லேயே வராது நோன் கொடுத்துட்டிங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ அன் எக்ஸ் எம்ப்ளாய் ஆஃப் ஆர்பிஐன்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. சரியா? புதுசாக அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம ஆர்பிஐ எம்ப்ளாய் இருக்க போகிறதில்ல, இனிமேல் தான் ஆக போகிறோம். சரிங்களா? ஸோ அடுத்து நேஷனாலிட்டி கேட்குறாங்க, இந்தியன். சரியா? அது மாதிரி எந்த ஏரியாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, சென்னையா, போபாலா, நியூ டெல்லியா, அதை போடணும். ஸோ சென்னை. சரியா? எந்த நம்ம ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறோமோ அதோட லோக்கல் லாங்குவேஜ் நம்ம மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஏன் இருங்க, ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்க, நல்ல ரெக்கார்ட் ஆகுது. லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சிருக்கணும்னா அவன் கொடுத்துருக்கான் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குன்னு. இப்போ ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம எங்கே எழுதுகிறோமோ அங்கே போட்டுருணும். இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த பிளேஸில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத விரும்புகிறீங்களோ அங்கே போட்டுக்கோங்க. ஸோ சென்னை, தமிழ்நாடு. மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நிமிஷம் இருங்க, ஆஃபீஸு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் போட்டாச்சு. சென்ட்ரு வந்து மதுரை, தமிழ்நாட்டில் நான் மதுரையில் எழுதுகிறேன். ஆனால் மெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து மதுரை இல்லை. ஸோ மெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் மட்டும்தான். ஸோ நான் வந்து சென்னையில் போய் எழுதிக்கிறேன் அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து இந்த கேட்டிருக்காங்க பாருங்கள், தம்பிகளா தங்கைகளா, உங்கள் லாங்குவேஜ் நீங்கள் எந்த ரீஜன் போடுறீங்களோ அதில் ப்ரொஃபிஷியன்சியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரீடு, ரைட்டு, ஸ்பீக் மூணுமே ப்ரொஃபிஷியன்சியாக இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு நான் போய் ஆந்திராவில் வந்து அப்ளை பண்ணுறேன், நான் தெலுங்கு தெரியாமல் போய் அப்ளை பண்ணக்கூடாது, அதை பார்த்துக்குங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டேன். அடுத்து எந்த லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க, தமிழ். ரீஜியன் போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிறோம், தமிழ். அடுத்து டேட் ஆஃப் பர்த். இப்போ இதில் வந்து நான் டேட் ஆஃப் பர்த் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் நான் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும் போதே நீங்கள் நாட் எலிஜிபிள்னா அதில் வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள், இந்த டேட்லேருந்து இந்த டேட்டில் தான் பிறந்திருக்குன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் வந்து எலிஜிபிள் இல்லைன்னா இப்படி காட்டிடும், தம்பிகளா நீங்கள் எலிஜிபிள் இல்லை, இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே தான் அப்ளை பண்ண முடியும்னு. ஸோ நான் என்ன செஞ்சிடறேன், வருஷத்தை போட்டாச்சு. அடுத்து மேலா ஃபீமேலான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ட்வின் பிரதர் சிஸ்டர் இருக்காங்களான்னு கேட்குறாங்க, இரட்டை தங்கை அண்ணன் இருக்காங்களான்னு கேட்குறாங்க, இல்லை, நோ. சரியா? அடுத்து மேலா ஃபீமேலான்னு கேட்குறான், ஜெண்டரு. நீங்கள் இங்கே நோன் கொடுத்தாலே எதுவுமே வராது. மேரிடா அன்மேரிடான்னு கேட்குறான். நீங்கள் மேரிட்னா மேரிட்னு போடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட்னு போட்டுருங்க. ஸோ அடுத்து ஃபாதர் நேம். சரிங்களா? ஃபாதர் நேம் போட்டுக்கோங்க. அடுத்து மதர் நேம். சரிங்களா? உங்கள் அப்பா பேர் என்னவோ அதை போட்டுக்கோங்க. இப்போ கிறிஸ்டின் போட்டு, நான் இப்போ ஷார்ட்டாக சும்மா போட்டிருக்கேன். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆகுன்னு சொல்லி நீங்கள் கரெக்டான பேரை போட்டுக்கோங்க. அடுத்து அட்ரஸ். சரியா? அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாரு, இந்த ஐஃபன் போகிறதுலாம் வராது, டாட் வச்சுக்கோங்க. சரியா? டாட்டை வச்சுட்டு, சரியா, எந்த ஏரியா, எந்த ஸ்ட்ரீட்டு அதெல்லாம் போட்டுக்குங்க. போட்டுட்டு மதுரை போட்டுட்டு செலக்டில் போயிட்டு தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கோம், தமிழ்நாடை போட்டுக்குவோம். அடுத்து பின்கோடு. அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், கான்டாக்டுக்கு பெர்மனண்ட்டுக்கு கேட்குறாங்க. ரெண்டுமே ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸ் கொடுங்க, இல்லை வேறு வேறு கொடுத்துங்க. ஸோ எனக்கு ரெண்டுமே சேம் தான். ஸோ சேம் அஸ் கரஸ்பாண்டன்ஸ், அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் போட்டேன். அப்போ அடுத்து வந்து ஏதோ ஒன்மோர் எரர் இருக்குன்றாங்க. என்ன எரர்னு பார்த்துருவோமா? அதை வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுக்கும் போதே வந்துடும். என்னமோ எரர் இருக்கான். ஃபாதர் நேம் இன்வேலிட் வேல்யூ ஆஃப் ஃபாதர் நேம். சாரி, ஃபுல்லாக பெருசாக போட்டுறியா, ஏன் சிவாஜிகள் அப்படி இருக்கீங்க? போட்டேன். என்னங்க என்ன ஆச்சு? ஸோ ஃபாதர் நேம் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஒரே நிமிஷம் மக்களே, ஒரே நிமிஷம். என்னையாது சோதனை. ஓகே மக்களே, சரியா? சேவ் நெக்ஸ்ட் கொடுப்போம். இப்போ போயிருச்சு. இப்போ வந்து
நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த ஃபைனல் இயர் அப்ளை பண்ணலாமா, இவங்க பண்ணலாமா, அவங்க பண்ணலாமா, நீங்கள் குழப்பிக்கவே வேணாம். அவன் சொல்லியிருக்கான், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீ எக்ஸாம் ரிசல்ட் வந்து பாஸ் ஆகிருக்கணும் 1/2/2022க்குள்ளே. அப்படி பாஸ் ஆகிருந்தா நீ அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இல்லையா டிகிரி முடிச்சிருக்கணுமா, இந்த டிகிரி அந்த டிகிரியா நீ கேட்கவே கேட்காதுன்னு சொல்லிட்டேன். சரியா? ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து 1/2/2022க்குள்ளே வந்திருக்கணும், நீங்கள் டிகிரி பாஸ் பண்ணி. ஸோ டிகிரி என்னன்னு கேட்குறான். நம்ம பிஏவே இங்கே காணாம்னா அதர்ஸ் போட்டு இன்ஜினியரிங்னு இங்கே டைப் பண்ணிக்கலாம். இல்லையா BEEE போட்டுக்கிறேன். சரியா? நான் BEEE முடிச்சிருக்கேன், BEEE போட்டேன். இன்ஜினியரிங் போடுறதுனால போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பாசிங் கேட்குறான். ஸோ டேட் ஆஃப் பாசிங்கில் வந்து சில பேருக்கு வந்து டேட்டு மந்த்து இயர் கரெக்டாக இருக்கும், சில பேருக்கு டேட் இருக்காது, மந்த்து இயர் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் மந்த் இயரை மட்டும் கரெக்டாக போட்டு டேட் எதுனாலும் ஒரு டேட்டு போட்டுக்கலாம். சரியா? ஏன்னா இந்த இப்போ நான் படித்த காலங்கள்லாம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்லாம் டேட் இருக்காது. சரியா? ஸோ மந்த் இயர் தான் அவங்க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ மந்த் இயரை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. ஸோ பர்சன்டேஜ் மார்க் வந்து கரெக்டாக போட்டுருங்க. சரியா? ஸோ உங்களோட எந்த யூனிவர்சிட்டிக்கில் படிச்சிங்க, இல்லை எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சிங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸாக, செகண்ட் கிளாஸாக, பாஸ் கிளாஸான்றதை போட்டிருக்கோங்க. சரியா? போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருந்தா அதையும் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு நாலேஜ் இருக்கா, பிசியில் வேர்ட் ப்ராசஸிங் ஒர்க் பண்ணேன்னு கேட்குறான். எஸ்னா எஸ், நோனா நோ. நான் எஸ், எனக்கு வேர்ட் ப்ராசஸிங் பிசியில் ஒர்க் பண்ண தெரியும். அடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்குறான். உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறான். இது வந்து ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படி இப்படின்லாம் கிடையாது. ஸ்டடிடு as the subject in college or school. சரியா? ஸ்டடிடு as a subject in school. நான் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கேன், இல்லை காலேஜில் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கேன்ட்டு அதை போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை ஒர்க் பண்ணல அப்படின்னா நோன் கொடுங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ஸோ நான் நோன் கொடுத்துட்றேன். லாங்குவேஜ், ஸோ லாங்குவேஜ் தமிழ்னு போட்டு ரீடு, ரைட்டு, ஸ்பீக். அடுத்து இங்கிலீஷ். உங்களுக்கு வேறு எதுவும் லாங்குவேஜ் தெரியுதுன்னா இங்கே ஃபில் பண்ணிட்டு ஸ்பீக்கா, ரீடா, ரைட்டான்றதை போட்டுருங்க. வேலிடிட்டி டீட்டெயில்ஸ் கொடுங்க. வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி, கரெக்டாக இருக்குது. அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட். இந்த இடத்துல தயவு செய்து மக்களே உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் பண்ணுற நிறைய ஆஸ்பிரண்ட் இருக்காங்க. என்னென்னா இங்கே செக் பண்ண மாட்டாங்க, இங்கே செக் பண்ணாமல் டக்குன்னு அப்ளை பண்ணணும் அப்படின்னு போயிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஒரு 10 நாள் கழிச்சு, சார் என்னோடதில் பார்த்தீங்கன்னா செல்லதுறையில் டிஏ விட்டுட்டேன் சார் அப்படின்வாங்க. அப்போ புதுசாக தான் அப்ளை பண்ணாங்கன்னா டேட்டு முடிஞ்சிருக்கும். ஸோ தயவு செய்து இதில் போய் கேட்டகரி கரெக்டாக போட்டிருக்கீங்களா, ரீஜியன் அப்ளை பண்ணது கரெக்டாக போட்டிருக்கீங்களா, அது மாதிரி டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, அட்ரஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே பக்காவாக செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஐ கன்ஃபார்ம் திஸ் இஸ் மை ஃபோட்டோ. அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ கன்ஃபார்ம் திஸ் இஸ் மை சிக்னேச்சர்னு சொல்லிட்டு இங்கே அக்ரியை கொடுத்துட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. சரியா? ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல போய் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ சார்லி வெளியே சேட்டைகளை பண்ணுற மக்களே. ஸோ தம்ப் இம்ப்ரெஷன் அவன் கொடுத்துருக்க சைஸு கைட்லைன்ஸ் இங்கே இருக்குது. இப்படி நீங்கள் அப்லோட் பண்ணோன்னே வரும். நல்லா கிளாரிட்டியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கொடுங்க. இங்கே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கான், நீங்கள் வந்து எந்த சைஸில் எந்த எம்பியில் அப்லோட் பண்ணணுன்னு அந்த சைஸு பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்லாம் கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இதில் தான் வந்து நம்ம மக்கள் வந்து ரொம்ப என்னன்னு தேடுறது. ஒன்றுமே இல்லை. ப்ரீவியஸாக IBBS எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்களா, IBBS கிளர்க்கு POலாம் பார்த்து அப்ளை பண்ணியிருப்பீங்களா, அதில் டிக்ளரேஷன் இருக்குல்ல, அதை எடுத்து கொடுத்துக்கலாம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க டிக்ளரேஷன் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. ஸோ நம்ம சப்மிட் பண்ணதெல்லாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து தேவைன்றப்ப நான் கொண்டு வருவேன் அப்படின்ற டிக்ளரேஷன் கொடுக்கணும். சரியா? அதுக்கு நீங்கள் அது ஐயோ மாற்றி போட்டேன் இது மாற்றி போட்டேன்லாம் பயப்படாதீங்க. டிக்ளரேஷன் ஒன்றை வந்து நீங்கள் அப்லோடு பண்ணியிருந்தாலே போதும். சரிங்களா? ஸோ திரும்பியும் சொல்கிறேன், அவங்க கொடுத்துருக்காங்க கொடுக்கல, நீங்கள் வந்து பிளாக்கில் கன்ஃபார்மாக போட்டுருங்க. அது நமக்கு சேஃப்டி, அதுக்காண்டி சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே பிளாக்கில் தான் சிக்னேச்சர் அண்ட் டிக்ளரேஷன் இருக்கணுன்றான். ஸோ பிளாக்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சார் ப்ளூவில் போட்டேன் சார், ஐயோ சார் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ பார்த்தீங்களா, டிக்ளரேஷன் ரீட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து இந்த டிக்ளரேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஜாக்சன் செல்லதுரைன்றதை அப்படியே எழுதி நீங்கள் அப்லோட் பண்ணிடக்கூடாது மக்களே. சரிங்களா? இந்த ஜாக்சன் செல்லதுரைன்னு இருக்க இடத்துல உங்கள் நேம் இருக்கணும். சரியா? அடுத்து ஹியர் பை டிக்ளேர் இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த இடம் பேர் ஜாக்சன் செல்லதுரை, அதில் உங்கள் பேரை போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ போட்டாச்சா? ஸோ டப்புன்னு BGYPH சரிங்களா போட்டுருவோம். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். அதாவது
அதுக்கு மட்டும் வீடியோ பாருங்கள். நீங்கள் புதுசாக ஃப்ரெஷராக வரீங்க அப்படின்னா வீடியோ பாருங்கள். அடுத்தலாம் உனக்கே தெரியணுமையா, எக்ஸாம் அப்லோட் பண்ணுறதெல்லாம் சப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லா எக்ஸாமுக்குமே அப்லோட் பண்ணுற வீடியோ நமக்கு கண்டிப்பாக வந்து அதாவது நான் போடுவேன். நீங்கள் வந்து ஏதாவது டவுட்டு இந்த பிளாக் ப்ளூன்னு பஞ்சாயத்து வருதுன்னா பாருங்கள். நீங்களே வந்து இதே மாதிரி தான் IBBS எல்லா எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணுறதை கொடுத்துருக்க போகிறான். ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இந்த பார்த்தீங்களா கேப்ஸ் லாக் ஆன் ஆகிருக்கு, BJYPH. ஸோ சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ப்ராசஸ்க்கு போயிடும். ஸோ இந்த QR கோடை QRன்ற பாருங்கள், இந்த கோடை இதில் அடித்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் வந்துடும். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. இப்படி தான் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இவ்வளோ தான் மக்களே. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மேபி ஃப்ரெஷராக இருக்கலாம். பட் பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சார் அப்ளை பண்ணுற வீடியோன்னு கேட்கக்கூடாது. மேபி இதில் டிக்ளரேஷன் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரி ஜாக்சன் சார் வாயால், அதாவது ஜாக்சன் சார் என்ன சொல்லுவார் செய்யலாம்னு சில பேர் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ நான் டிக்ளரேஷன் சொல்லிட்டேன் சரியா. IBBSட்டை கால் பண்ணியே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸ் IBBS டிக்ளரேஷன் நம்ம கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா எக்ஸாம்லலாம், அதையே நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். பயப்பட தேவையில்லை சரிங்களா. சில பேர் சார் நான் SBயோடதை பண்ணிட்டேன் சார் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. அவனுக்கு தேவை டிக்ளரேஷன், அவன் கொடுக்கல. அப்போ நம்ம அப்லோடு பண்ணுறதா டிக்ளரேஷன் சரிங்களா. ஸோ பயப்படாதீங்க. அவ்வளோதான் மக்களே, இதுதான் அப்ளை பண்ணுற ப்ராசஸ்ஸு. ஸோ திரும்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு நம்மளோட வீடியோ கோர்ஸ், நம்மளோட PDF கோர்ஸ் 2022 வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஏதாவது டவுட்னா இன்ஸ்டாகிராமில் என்னோடய ID JACKSON_CWJ எல்லாமே ஸ்மால் லெட்ரு தான் போட்டு அதில் எனக்கு எதுனாலும் டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்கள் விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டிடின்.